படத்தை நிறுத்தமாக படத்தை கருங்க. சொல்லுங்க. படத்தை கேட்டீங்களா? படத்தில் காட்டியவாறு கேள்வி கழுவு. படத்தில் காட்டியவாறு 400 கிராம் திணிவுடைய 400 கிராம் திணிவுடைய பொருள் ஏ ஓர் அச்சு பற்றி சுழலத்தக்கதாக பொருத்தப்பட்ட சுழலத்தக்கதாக பொருத்தப்பட்ட 25 சென்டிமீட்டர் ஆரையுடைய 25 சென்டிமீட்டர் ஆரையுடைய 25 சென்டிமீட்டர் ஆரையுடைய சில்லின் பரிதியில் சுற்றப்பட்ட இழையிலிருந்து தொங்க விடப்பட்டுள்ளது. தொகுதி ஓய்வில் இருக்க இலையிலிருந்து தொங்க விடப்பட்டுள்ளது. தொகுதி ஓய்வில் இருக்க இயங்க விடப்பட்ட போது ஓய்வில் இருந்து இயங்க விடப்பட்டது. ஓய்வில் இருக்க இயங்க விடப்பட்ட போது ஏ 4 மீட்டர் தூரம் விழுவதற்கு 4 மீட்டர் தூரம் விழுவதற்கு 4 செகண்ட் எடுக்கின்றது. 4 செகண்ட் எடுக்கின்றது. 4 மீட்டர் தூரம் போறதுக்கு 4 செகண்ட் எடுக்குது. எனின் சில்லின் சடத்துவ திருப்பத்தை காண்க. ரிப்பீட். படத்தில் காட்டியவாறு 400 கிராம் திணிவுடைய பொருள் ஏ ஓர் அச்சு பற்றி சுழலத்தக்கதாக பொருத்தப்பட்டுள்ள
25 சென்டிமீட்டர் ஆரையுடைய சில்லின் பரிதியில் சுற்றப்பட்ட இலையிலிருந்து தொங்க விடப்பட்டுள்ளது. இது ஓகேவா? ஓகே. தொகுதி ஓய்வில் இருக்க இயங்க விடப்பட்ட போது ஓய்விலிருந்து இயங்க விடப்பட்ட போது ஏ 4 மீட்டர் தூரம் விடுவதற்கு 4 செகண்ட் எடுக்கின்றது எனில் செல்லின் சடத்துவ திருப்பம் யாது? ஐ யாது? ஐய கேட்காரு, மொத்தமா சடத்துவ திருப்பத்தை கேட்காரு. அப்ப அரை எம்ஆர் வர்க்கம் தெரியல, அப்ப நீங்க போடக்கூடாது. செராட்டி அரை எம்ஆர் வர்க்கம் போடக்கூடாது, ஐந்து தான் போடணும். ரைட், செய்யுங்க. ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ரெண்டு இயக்கத்தை நீங்க அவதானிக்குங்க. திணிவு நேர்கோட்டு இயக்கத்தாற்று. முதல் திணிவுட விசைப்படத்துக்கு இருங்க, தட்ரஸ் விசைப்படத்துக்கு இருங்க. திணிவு நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றுது. சோ திணிவுக்கு F சமன் MA. தட்டு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுது, அது சமன் டாக் சமன் I அல்பா. இந்த ஏ காண்றதுக்கு ஒரு தரவு, ஓய்வில் இருக்கிற பொருள் 4 மீட்டர் தூரம் முழுவதற்கு 4 செகண்ட் எடுக்குது என்று சொன்னா ஏ ஏற்கனவே தெரிந்த தரவு. ஒரு துணிக்கிற ஓய்வுல இருந்து 4 மீட்டர் துருவதற்கு 4 செகண்ட் எடுக்குதுண்டா நீங்க S7 UT plus half AT squared என்ற வாய்ப்பாடை போட்டு முதல் ஏ காணலாம். மகாநீல திணிவுட முதல் ஏ காணலாம் இல்லையா? அதுக்கு பிறகு F7 MA யூஸ் பண்ணி இழுவையை காணலாம். அதுக்கு பிறகு இழுவ தெரிஞ்சதால டாக் சமன் I அல்பா பயன்படுத்தி ஐய காணலாம். ஓர்டர் விளங்கிட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க யூஸ் பண்ண போற வாய்ப்பாடுகளை ஃபர்ஸ்டுக்கு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன கேள்வி வந்தாலும் இவருக்கு ஒரு விசை, இவர் கீழ் நோக்கி ஆர் முடுக்க போறார், அதே நேரத்துல இவர் சுழல போறார், தட்டு சுழல போகும். இவர்ல தொழிற்படுற விசை 400 கிராம் விசைன்னா 4 நியூட்டன். இவர்ல இழுவ T, இதே T தான் இங்க இருக்க போகுது. சோ அதே நேரத்துல இவர் சுழற்சி இயக்கத்தை ஆற்ற போறார். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவுதான். இவர் கீழ் நோக்கி ஆர் முடுக்கிறார். 4 sin T சமன் F சமன் முதலாவது சமன்பாடு திணிவுக்கு எடுத்தா 400 கிராமுக்கு எடுத்தா நாம செல்லலாம், சும்மாவே செல்லலாம். MCQ கேள்வி மாதிரி எடுக்க 4 sin T சமன் 0.4 A ஈக்குவேஷன் ஒன்று எடுக்கலாம். எடுக்கலதா? இவருக்கு எடுக்கலாம், தட்டுக்கு எடுக்கலாம். டாக் சமன் டாக் வந்து என்ன வரைக்க போகுது? T இன்டு உராய்வு பத்தி எல்லாம் கதைக்கலன்றதால T இன்டு R சமன் இவர் R சமன் I அல்பா. I தான் என்னன்னு கேட்டதால டைரக்ட் அல்பா. இன்னொரு தொடர்பு என்ன எடுக்கலாம்? A சமன் R அல்பா. இவ்வளவையும் நாங்க வழக்கமாக எடுக்கிற தொடர்பு இல்லையா? இது 400 கிராமுக்கு F சமன் MA, இது தட்டுக்கு டாக் சமன் I அல்பா. அதே டைம்ல ஏக்கும் தொடலி ஆறுமுடுகளுக்கும் கோண ஆறுமுடுகளுக்கும் உள்ள தொடர்பு A சமன் R அல்பா. இதுக்கு மேலதிகமாக என்ன தரவு தந்திருக்காரு என்று சொன்னா 4 மீட்டர் தூரம் கீழே விழுவதற்கு 4 செகண்ட் எடுக்குது என்று சொன்னா இப்ப இவங்களை வச்சு கொண்டு நான் முதலாவது அவரைத்தான் செய்வேன். கீழ் நோக்கி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லக்குள்ள S சமன் UT plus half AT squared யூஸ் பண்ணினு சொன்னா S 4 மீட்டர் ஓய்வில் இருந்து UT 0 ஆயிரும். half
ஏ தெரியா, டி ஸ்கேட் 4 செகண்ட் 16. அப்ப ஏ சமன் இங்களை சுருக்கி நீங்க 8/16 0.5 ms-2 கிடைக்குது இன்னைக்கு. சோ நான் ஏ கண்டுட்டேன். ஏ தூக்கி போட்டா டி வருமா வராதா? ரைட். எஃப் சமன் எம் பயன்படுத்தி ஏ போட்டோம் டி காணலாம். டி தெரிந்தால் ஆரையும் தெரிஞ்சதால அல்பாவும் தெரியுமா? ஏ தெரிஞ்சதால அல்பாவும் தெரியும். ஏ தெரிஞ்சதால அல்பாவும் தெரியும். ஏ சமன் ஆர் அல்பா. ஆற பெருமானம் தந்திருக்காரு 25 சென்டிமீட்டர், 1/4 மீட்டர். இனி எல்லாம் இந்த இத அடுத்த தொடர்பு இது 3ல 1 தானே. ரிவர்ஸ்ல போகலாம். நீங்க ரிவர்ஸ்ல செல்லக்குள்ள இத ஃபர்ஸ்ட்க்கு டீ காணுங்க, முதலாம் சமன்பாட்டை பிரதியிட்டு, அல்லது நீங்க திணிவுக்கு கீழ் நோக்கி எஃப் நெட் சமன் எம்ஏ சமன் வாய்ப்பாடு யூஸ் பண்ணினா கூட எஃப் நெட் வந்து 4 டி சமன் எம் 0.4 ஏ அரை சதசஞ்சுங்கிறது அரை. அப்ப 0.2. அப்ப டி சமன் என்ன வரைக்க போகுதுண்டா 4 0.2 என்ன வரைக்க போகுது 3.8 நியூட்டன். அதே நேரத்துல ஏ சமன் ஆர் அல்பாவை யூஸ் பண்ண போறோம். ஏ சமன் ஆர் அல்பா. சோ அல்பா சமன் ஏ இன் கீழ் ஆர். ஏக்கு பொதுவாக அரை, கீழ் பிரிபடக்குள்ள 4 கீழ் 1/4 4 கீழ் 1 பிரிபடுறது. சோ 2 ரேடியன் செகண்ட் -2 அல்பா 2 ரேடியன் செகண்ட் -2. இப்ப டி தெரியும், ஆர் தெரியும், அல்பா தெரியும், ஐ என்ன? சோ தட்டுக்கு முதல் என்னென்ன வாய்ப்பாடுலாம் பெறலாம்ங்கிறத மைண்டுக்குள்ள எடுத்து வச்சிடணும். இவ்வளவு வாய்ப்பாடு தான் இதுல யூஸ் பண்ணலாம்ங்கிறது விளங்கிட்டோம்னா இப்ப செய்முறையை ஏத்த மாதிரி கொண்டு போனா சரி. இப்ப தட்டுக்கு டி இன்டு ஆர் சமன் ஐ அல்பா பிரதிட்டீங்கடா. டிக்கு பதிலாக 3.8 ஆர் 1/4 25 சென்டிமீட்டர் இல்லையா? ஐ 25 தானே? எஸ் 1/4 மீட்டருக்கு மாத்திருக்கேன். ஐ அதான் கேள்வி. அல்பா 2 சுருக்கிட்டீங்க சொன்னா ஐட பெருமானம் என்ன வருதுக்குள்ளே சுருக்கினீங்க. இந்த ஐட பெருமானம் என்ன வரப்போகுது 0.475. சைவத்தசம் 475 0.475 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேட் ஐட பெருமானம் இல்லையா? 0.475 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேட் ஐட பெருமானம் இருக்குது. Right. இப்படி ஒரு தட்டு ஒன்று, ஒரு அச்சு பற்றி சொல்லக்கூடியது. 2 தட்டு ஒரே அச்சு பற்றி இப்படி இல்லைன்னது. மற்ற சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா
ரெண்டு பேரும் ஒரு அச்சு பற்றி சொல்லக்கூடிய ஆட்கள். ஒரு அச்சு தான் பற்றி தான் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ரெண்டு தட்டு, ஒரு தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டு, ஒரு அச்சு பற்றி தான் சொல்லுவாங்க. இவர்லையும் இளைய சுத்தி, இதுல இளைய சுத்தி இப்படி கட்டி வச்சிருக்காங்க, இதுல இளைய சுத்தி இப்படி போகுது, இதுல இளைய சுத்தி இங்க கட்டி போட்டு அங்கால போட்டு வச்சிருக்காங்க. ரைட், ரெண்டு தட்டு. இவர் ஆற தரப்படுது R1, இவர் ஆற தரப்படுது R2. முதலாவது ஆள் தரப்படுது R1, பெரிசி R1 விட்டுடுங்க, பெரிசி R1, சிறியார R2. இதுல இவர்ல 1 கிலோகிராம் திணிவு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு, 1 கிலோகிராம் திணிவு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. இவர்ல இங்கல்ல சைட்ல வந்து 2 கிலோகிராம் திணிவு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. இவர் R1, இவர் R2, சின்னால் R2, பெரியாள் R1. சின்னால 1 கிலோகிராம் திணிவு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு, பெரியால 2 கிலோகிராம் திணிவு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. படத்தில் காட்டிய கப்பி தொகுதியின் படத்தில் காட்டிய கப்பி தொகுதியில் படத்தில் காட்டிய கப்பி தொகுதியில் அதன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம், அதன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம், அதன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 3.46, 3.4, அதன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 3.46 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மொத்தமா அந்த கப்பி தொகுதி எல்லாமே மொத்தமாக 3 கப்பி தொகுதியின் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 3.46 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மூணு தசம் 46 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஹலோ, ரைட், படத்தில் காட்டிய கப்பி தொகுதியில் அதன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 3.46 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். R1 சமன் 50 சென்டிமீட்டர், R1 சமன் 50 சென்டிமீட்டர், R1 சமன் 50 சென்டிமீட்டர், கமா R2 சமன் 20 சென்டிமீட்டர், கமா R2 சமன் 20 சென்டிமீட்டர் ஆகும். ஆகும்.
தொகுதி இயங்க விடப்படி, தொகுதி இயங்க விடப்படி, அப்படி மொத்தமாக இயங்க விடுறார். தொகுதி இயங்க விடப்படி தொகுதியின் கோண ஆர்முடுகளையும், கோண ஆர்முடுகளை தான் கேட்டா, கோண ஆர்முடுகளையும் அல்பா இல்லையா, கோண ஆர்முடுகளையும் ஒவ்வொரு இலையில் உள்ள இழுவைகளையும் காண்க. ஒவ்வொரு இலையிலும் உள்ள இழுவைகளை காண்க. ஒவ்வொரு இலைகளிலும் உள்ள இழுவைகளையும் காண்க. ஓகே, மொத்தமா சுத்துது, மொத்தமா சுத்துது. பட் ரெண்டு முறுக்கம் இருக்கு. ஒரு முறுக்கம் இந்த இலையால இங்கல பக்கம் முறுக்கம், இந்த முறுக்கம் இங்கல பக்கம் இருக்கு. சோ விலையில் முறுக்கம் பெரிய முறுக்கத்துல பக்கம் திரும்பும், சுழலும் இல்லையா? பெரிய முறுக்கத்துல பக்கம் தான் சுழலும். முதல் விசைப்படத்தை கீறுவோம், எப்படி எங்க போகுதுன்னு பார்ப்போம். விசைப்படத்தை கீறுவோம். விசைப்படத்தை கீறும்போது இது ஒரு வேற இலைகள், இது வேற இலை, இழுவைகள் வித்தியாசம். சோ சமன்பாடுகள் பெரிசாக போகுது நினைக்கிறேன் இல்லையா? சமன்பாடுகள் பெரிசாக போகுது. அப்ப சமன்பாடுகளை போட்டீங்கன்னு செல்லக்குள்ள இது 1 கிலோகிராம் சென்னதால 10 நியூட்டன். இது ஓகே. இலையில் உள்ள இழுவை T1 நடுப்பம், இது T1 விடத்த தொடரி விசையும் T1 ஆக இருக்கும். இது வரைக்கும் ஓகே தானே? இது ஓகே. திரும்ப இவர் எடுக்கணும். இதுவரை 20 நியூட்டன் 2 கிலோகிராம். இவர இழுவையை நாம T2 எடுப்போம். T2. அப்ப இவர தொடலி ஆர்முடுக்கணும் என்ன தொடலி விசையும் T2 இருக்க போகுது. இங்க இங்கள பக்கம் விசையும் கூட ஆரையும் கூட இருக்கிறதால நோமலாகவே எங்களுக்கு விளங்குது இந்த சுழிடத்து முறுக்கத்தை விட இந்த சுழிட முறுக்கம் சின்னது. இவரு முறுக்கத்தை இங்கல கொடுப்பார், இவரு முறுக்கத்தை இங்கல கொடுப்பார். எப்பொழுதும் பெரிய முறுக்கத்துல பக்கம் தான் சுழலும். ஒன்று கொண்டு எதிராக ரெண்டு விசைகள் நாங்க கொடுத்தாலும் பிள்ளைகள் விசைகள் சமனும் எதிர்மார்த்தான் தான் ஓய்வில் இருக்கும். வித்தியாசமான விசைகளாக இருந்தா பெருசிற பக்கம் அசையுமா செய்யாதா? அது மாதிரி இங்க T1 இங்கல சைட்ல ஒரு முறுக்கத்தை கொடுக்காரு, T2 இங்கல சைட்ல ஒரு முறுக்கத்தை கொடுக்காரு. முழு தட்டுலையும் ரெண்டு முறுக்கம் வித்தியாசமான முறுக்கங்கள் தொழிற்பாடுது. சோ தட்டு எப்படி சுழலும்? பெரிய முறுக்கத்துல பக்கம் சுழலும். இப்ப நாங்க நோமலாக பார்த்தா இதான் பெரிய முறுக்கமாக எடுப்போம். பெரிய தூரத்தில் இருக்கிறது தான் பெரிய முறுக்கமாக எடுக்கிற ஆற பெரிசா இருக்கும். பட் அப்படின்னு தொடர்ந்து எடுக்கல. ஏன்னா சில டைம்ல இதுல விச பெரிசா எடுக்க இங்க நோமலா பார்த்தாலே விளங்குது இவர் 20 விட சின்னது, பட் இவர் 10 விட சின்னது. அப்ப பொதுவாக இழுவ கொஞ்சம் T2 பெரிசா இருக்கும், தூரமும் பெரிசி. சோ முறுக்கம் இங்கதான் பெரிசு இருக்கிறதால இப்போ ஓவரோல இங்கல பக்கம் தான் மொத்தமா சுழலும். இப்படித்தான் சுழலும் இல்லையா? அப்ப இப்படி சுழலும் போது இந்த T2 கீழுக்கு இறங்கும் ஒரு ஆர்முடுகளோட இயங்கும், A1 என்ற ஒரு ஆர்முடுகளோட இயங்கும், A1 என்ற ஒரு ஆர்முடுகளோட இயங்கும் இல்லையா? அது ஏன் எடுத்துக்கொள்வோம். இவரு ஒரே சுழற்சி தானே, ஒரே சுழற்சி அறிக்கிறதால இயக்கம் உண்டா தந்திருக்க போகுது. ஒவ்வொரு விசைகளாக இருந்தாலும் இயக்கம் உண்டா அறிக்கிறதால இவர் கீழ் நோக்கி ஏவோட இயங்கினா அதே ஏவோட இவர் மேல் நோக்கி இயங்குவாரா இல்லையா? மேல் நோக்கி இயங்குவார். இவங்களோட இங்கல பக்கம் சுழல போறாரு அல்பா. கேள்வி அந்த அல்பா என்னன்னு கேட்டேன். அப்ப 3 பேர் இயக்கத்தை பாக்கிங்க. இவர் கீழ் நோக்கி நேர்கோட்டு இயக்கம், இவர் மேல் நோக்கி நேர்கோட்டு இயக்கம், முழு தட்டும் ஒரு சுழற்சி இயக்கம். அப்ப இவங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை சமன்பாடை ஃபர்ஸ்ட் கெடுங்க. இவர் நேர்கோட்டு இயக்கத்தை ஆட்டுகிறார், என்ன தொடர்பு வரும்? கீழ் நோக்கி இயங்குறார். இவர் நேர்கோட்டு இயக்கத்தை எடுக்கிறார், மேல் நோக்கி ஆரம்பிக்கிறார். இவர் இடஞ்சுழியாக சுத்துறார். அப்ப இவருக்கு டாக் சமன் ஐ அல்பா, இவருக்கு எஃப் சமன் எம்ஏ, இவருக்கு எஃப் சமன் எம்ஐ. சோ போட்டீங்கன்னா ஆன்சர் வருமா இல்லையா? ஒரே முழு தொகுதியும் இணைக்கப்பட்ட தொகுதியா இருக்கிறதால ஆர்முடுகள் ஒன்றாக இருக்குமா இருக்காதா?
முழு தொகுதியும் இணைக்கப்பட்ட தொகுதியாக இருக்கிறதால ஆறுமுடுகள் ஒரே ஆறுமுடுகளாக இருக்குமா இருக்காதா? sorry பிள்ளை, sorry கவனிங்க. இவர ஆற ஒரே தட்டரிக்கிறதால ஒரே கோண ஆறுமுடுகள் அரிக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர ஆரையும் வித்தியாசம் அரிக்கிறதால ஏ ஆர் அல்பாவுல ஒரே ஆறுமுடுகள் அரிக்கும். ஆற வித்தியாசம் அரிக்கிறதால தொடர்ந்து ஆறுமுடுகள் வித்தியாசம் அரிக்கும். இவர் A1 இவர் A2 போடுங்க. ஏண்டா கவனிங்க, இப்படி இருந்திருந்தா நாம சொல்ற சரி, ரெண்டு பேரும் ஒரு தட்டுல ரெண்டு பேரும் இப்படி போடப்பட்டிருந்தா இவர் ஆறுமுடுகளும் இவர் ஆறுமுடுகளும் சமன் அடிக்கும். பட் இங்க வேறொரு கோண ஆறுமுடுகள் வேற. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஆறுமுடுகளாக கோண ஆறுமுடுகளாக இருந்தாலும் ஆற வித்தியாசம் அரிக்கிறதால தொடலி ஆறுமுடுகள் வித்தியாசம் அரிக்கும். சோ இவர் ஆறுமுடுகளை A1 என்று T2 எடுத்திருக்கீங்க, அப்ப A2 எடுங்க. இவர் T1 என்று எடுத்ததால இவர் ஆறுமுடுகளை A1 என்று எடுங்க. அது எங்க பட் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஆறுமுடுகள் AR அல்பா இந்த வாய்ப்பாட்டுல நீங்க செஞ்சீங்கன்னா சரி. அப்ப முதலாவது ஆளுக்கு அல்பா கேட்டதால நாம் என்ன செய்வோம் செல்லக்குள்ள முதலாவது திணிவு எடுப்போம். நான் 1 கிலோகிராம் எடுக்கணும். 1 கிலோகிராம் அவர் மேல் நோக்கி அசைகிறார். சோ F net சமன் ME மேல் நோக்கி T1 மைனஸ் 10 மேல் நோக்கி அசைகிறதால T1 தான் மேல் நோக்கி இருக்கு, 10 கீழ் நோக்கி இருக்கு சமன் M 1 கிலோகிராம். ஏக்கு பதிலாக கோண ஆறுமுடுகள் கேட்டதால R2 அல்பா ஏக்கு பதிலாக R2 எத்தனை சென்டிமீட்டர்? R2 பெருமானம் எத்தனை சென்டிமீட்டர் தந்திருக்காரு? 20 சென்டிமீட்டர். சோ 1 into 0.2 அல்பா. இது ஓகேவா? போலாம் சமன்பாடு. T1 10 சமன் M1 ஏக்கு பதிலாக R அல்பா. அவர் ஆற வந்து 0.2 அவர் ஆறுமுடுகள் அல்பா கொமனான அல்பா. அதே மாதிரி 2 கிலோகிராம் கீழ் நோக்கி ஈக்குவேஷன் 1 2 கிலோகிராம் கீழ் நோக்கி இயங்குது. அப்ப கீழ் நோக்கி இயங்கினா அப்ப அவருக்கு நான் கீழ் நோக்கி இயக்கத்தை எடுத்து சொன்னா 2 கிலோகிராமுக்கு 20 சய T2 சமன் 20 சய T2 சமன் M2 into அவர் ஆற 0.50 சென்டிமீட்டர் 0.5 அல்பா. அவர் என்ன சுருக்கினா 20 சய T2 சமன் 2 அரையால பெருக்கினா அல்பா. ஈக்குவேஷன் 2 அல்பா தான் கேட்டு. மூணாம் சமன்பாடு எடுக்கலாம். ஏனென்றா எனக்கு 3 தெரியா கணியம் இருக்கு. T1 தெரியா, T2 தெரியா, அல்பா தெரியா. சோ மூணாம் சமன்பாடு எடுக்கணும் யாருக்கு சொன்னா இப்ப தட்டுக்கு எடுக்கணும். தட்டுக்கு வாய்ப்பாடு டாக் நெட் சமன் I அல்பா. இந்த 2 டாக் இருக்கிறதால 2 டாக் நெட் போடணும். சோ இங்கல திசையில சுழில எடுக்க போறேன், பெரிசில சுழில. அப்ப டாக் நெட் வந்து இவர முறுக்கம் வந்து T2 into R1, இவர T1 into R2. சோ டாக் நெட் வரப்போது என்னன்னு கேட்டா T2 into 0.5 இவர முறுக்கம் இங்கல பக்கம் இருக்கிறதால சய T1 into 0.2 இதான் விளையில் முறுக்கம். இவர முறுக்கத்திலிருந்து இவர முறுக்கத்தை கழிக்கணும். ஏன் இவர் இடஞ்சுழி இவர் வலஞ்சுழி. I கொமனா தந்திரிக்கார் 3.46 அல்பா. ஈக்குவேஷன் 3 3 தெரியாக்கணியம் 3 சமன்பாடு.
இப்ப என்ன செய்யலாம்ங்கிறத நீங்க தான் எடுக்கணும் பிள்ளைகள். எலிமினேஷன் மெத்தட்ல போட்டு லேசா சுருக்கிட்டு முதலாம் சாம்பாடு 2ஆம் சாம்பாடு எல்லாம் போட்டுட்டு கூட்டி என்ன குறைச்சி நிக்கல இந்த தசம் 5 தசம் 2 இங்க 3 2 நிக்கிறத சோ இப்படி செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். இவர்ல இருந்து T1 எழுவாய் மாற்றம் செய்யுங்க. இவர்ல இருந்து T2 எழுவாய் மாற்றம் செஞ்சு விட்டு அப்படியே தூக்கி இந்த சாம்பாடுல பிரதிட்டீங்கன்னா ஆன்சர் வரும். மூலா சாம்பாடு வந்து T1க்கு எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னா சக தங்கள் போன சக 10 சோ 10 சக தசம் 2 அல்பா T1 எழுவாய் மாற்றம் செய்யுங்க. 2ஆம் சாம்பாடுல T2 எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னா இவர் அங்கால போனா 20 சய அல்பா சக அல்பா இங்கால வந்தா தூக்கி கொண்டு போட்டோம்டா சரி பிள்ளைகள். T2க்கு பதிலாக 20 சய அல்பா 20 சய அல்பா 0.5 ரைட் ஓகே. சய T1க்கு பதிலாக 10 சக 0.2 அல்பா இன்டு 0.2 சமன் 3.46 அல்பா. மொத்தமா எல்லாம் அல்பா மட்டுமே வந்திருக்கு. இப்ப அடைப்பு நீக்கினா 20 0.5 அரையால பெருக்கினா 10 0.5 அல்பால பெருக்கினா 0.5 அல்பா 10.2 பெருக்கினா 0.2 முன்னுக்கு சய இருக்கிறதால இல்ல சயவா மாறும். தசம் 2 பெருக்கினா 0.04 அல்பா சமன் 3.46 அல்பா. சோ சுருக்கினீங்க என்று சொன்னா 4 அல்பா சமன் சுருக்கினா மொத்தமா இது எல்லாத்தையும் கூட்டி 3.46 அங்கால போனா தசம் 4 தசம் 5 அப்போ கூட்டின மொத்தம் சய அங்கால போனா சக இவரும் சக மொத்தமாக 4 அல்பா சமன் 10ல 2 போனா 8 அல்பா சமன் 2 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. அல்பா சமன் 2 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. அல்பா 2 தெரிஞ்சதால இப்ப முதல்ல இந்த T1 சமன்பாட்டுல பிரதிட்டு T1 காணுங்க. T2 அல்பாக்கு பதிலா பிரதிட்டு T2 காணுங்க. சோ T1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 10 தர 0.2 தர 2 சோ 10.4 நியூட்டன். T2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 20 சய அல்பா சோ 18 நியூட்டன். ஒவ்வொரு ஆட்கள இயக்கத்துக்கும் ஒரே தட்டரிக்கிறதால அல்பா சமன் ஆர்முடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் சோ நான் தனித்தனியாக எஃப் சமன் எம் எடுத்திருக்கேன். டாக் சமன் ஐ அல்பாவை முடித்து ஒரு சமன்பாடு எடுத்திருக்கேன். 3ஆம் சமன்பாடு. இப்ப ஒருங்கமை சமன்பாடு செய்ய போன மேல பெருசா இருக்கும். அதை விட எழுவாய் மாற்றம் செஞ்சு போட்டு T1 எழுவாய் மாற்றம் செஞ்சு T2 எழுவாய் மாற்றம் செஞ்சு சோ இதுல தூக்கி போட்டுட்டோம்னா ஆன்சர். அப்போ தொடலி ஆர்முடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தொடலி ஆர்முடுகளை பொறுத்த வரைக்கும் இங்க தொடலி ஆர்முடுகளை பொறுத்த வரைக்கும் இவ்விடத்திட்ட வந்து என்ன நடக்குதுன்னு செல்லக்குள்ள ஆற வித்தியாசம் அரிக்கிறதால தொடலி ஆர்முடுகள் வித்தியாசம் அரிக்கும். ஏன்னா ஒரே கோணா ஒரு தட்டு அரிக்கிறதால ஒரு தட்டு ஒன்று அரிக்கிறதால அல்பா மாறாம இருக்கும். மொத்தமா தான் சுத்துது. அப்ப ஒரு அல்பா தான். பட் ஆற வித்தியாசம் அரிக்கிறதால தொடலி ஆர்முடுகள் வித்தியாசம் அரிக்கிறதால துணிக்கைகள் ஆர்முடுகளும் வித்தியாசம் அரிக்கும்.
இந்த செக்ஷன்ல கொஞ்சம் கேள்விகள் தான் செய்ய வேண்டியிருக்கும். இப்படியான கப்பி தொகுதிகள் சம்பந்தமாக பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறதால நம்ம இந்த கேள்விகளை இதுல கொஞ்சம் கேள்விகளை செஞ்சிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கேள்வி கொள்கை. ஒரு இளரான் அங்காளஞ்சனை போட்டு கப்பி வந்து சுழற்சி இயக்கத்தாற்ற R7 10 சென்டிமீட்டர். கற்ற சடத்துவ திருப்பம் I தந்திருக்கார் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேர். தற்ற சடத்துவ திருப்பம் I தந்திருக்கார் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேர். எல்லா தரவும் படத்திலே தரப்படுது. தற்ற I வந்து 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேர். இது 10 சென்டிமீட்டர் ஆரை உடையது. ஓகே, இதுல 1 கிலோகிராம் திணிவு, இதுல 2 கிலோகிராம் திணிவு. ரைட், படத்தை கருங்க. இது 2 கிலோகிராம், இது 1 கிலோகிராம், இது 10 சென்டிமீட்டர், ஐட பெருமானம் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். கேள்வி 2 பிள்ளைகள், தொகுதி ஓய்விலிருந்து விடப்படும் தொகுதி ஓய்விலிருந்து விடப்படும் ஒவ்வொரு திணிவினதும் ஆர்முடுகளையும் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள இலைகளில் உள்ள இழுவையும் காண்க. ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள இலைகளினது இழுவைகளையும் காண்க. ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள இலைகளினது இடுவைகளையும் காண்க. ரைட். நேர்கோட்டு இயக்கத்துக்கும் சுழற்சி இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கலப்போம். லாஸ்ட் சாப்டர்கள்ல நாங்க பார்த்தோம் செல்லக்குள்ள நேர்கோட்டு இயக்கங்கள்ல இந்த கேள்வி ஏற்கனவே செஞ்சிருப்போம். ஒரு வசனம் ஒன்று கரப்படும். இப்படி ஒரு கப்பிக்கு மேலால 2 திணிவுகள் போகும் போது நாம கப்பியை பத்தி கணக்கெடுக்க மாட்டோம். இவர் இங்கல கீழ் நோக்கி போனா ஆர்முடுகளோட, இவர் மேல் நோக்கி அதே ஆர்முடுகளோட போவார். ஓகே, பட் இவர இழுவை டீன்னு சொன்னா இவர இழுவையும் டீ ஆக இருக்கும் படிச்சிருப்போம். கப்பி சுழலாது படிச்சிருப்போம். கப்பி உராய்வற்றது என்று சொன்னா கப்பியின் வலிக்கு தான் பெறும். கப்பி சுழலாது. இங்க சடத்துவ திருப்பம் தந்துட்டால நீங்க விளங்கிக் கொள்ளணும். கப்பியும் சுழல போகும். கப்பி சுழலுதுன்னு சொன்னா நீங்க செல்லுங்க பிள்ளைகள், இது டீன்னு சொன்னா இவரும் டீயாக இருந்தால் இங்கல முறுக்கமும் டி இன்டு ஆர், இங்கல முறுக்கமும் டி இன்டு ஆர் இருந்தா வலஞ்சுழி முறுக்கமும் இடஞ்சுழி முறுக்கமும் சமனா இருந்தா கப்பி சுழலுமா? சுழலாது. ஏண்டா இங்கேயும் டி இதுவும் டி என்று சொன்னா கப்பி சுழலாது. ஏண்டா வலஞ்சுழி முறுக்கமும் இடஞ்சுழி முறுக்கமும் சமனா வந்துடும். டி இன்டு ஆர் சமனா வந்தா சுழலாது. பட் கப்பி சுழலுதுன்ற அர்த்தம் என்ன?
கப்பி இப்ப எங்கல பக்கம் இது 2 கிலோகிராம் எங்கல பக்கம் தான் இது சுழலும் அல்பா ஒரு கோண ஆர்முடுகளோட சுழலும் இது என்ன அர்த்தம் என்னன்னா இங்கல இருக்கிற முறுக்கமும் வித்தியாசம் இங்கல சுழலுதுன்னு சொன்னா இந்த முறுக்கம் பெருசி இந்த முறுக்கம் சின்னது அப்ப விடத்திட்ட இருக்கிறது T1 என்று சொன்னா இதுல 6 சமன் அரிக்கிறதால T1 into R இவரும் T1 into R ஆக இருக்க இயலாது இவர முறுக்கம் சின்னது அரிக்கணும்டா இவர இழுவை வித்தியாசம் அரிக்கணும் அப்ப கப்பி சுழலல் என்று சொன்னா மட்டும்தான் அங்க நான் சொல்லி தந்திருப்பேன் கப்பி ஒப்பமானது என்று சொன்ன அர்த்தம் கப்பிட 2 பக்கமும் இழுவைகள் சமன் என்று சொல்லி தந்திருப்போம் ஏன் ஒப்பமான கப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு சொல்லொன்று கேட்கப்பட்டிருக்கும் வேற பரிசோதனைகள்ல இல்லையா நாங்க விசையினைகர தேற்ற பரிசோதனைகள்ல படிச்சிருப்போம் உராய்வு குரகம் துணியில பரிசோதனைகள்ல படிச்சிருப்போம் ஒப்பமான கப்பிகள் பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இந்த 2 பக்கமும் இழுவைகள் சமனாக இருப்பதற்கு கப்பியின் இரு அந்தங்களிலும் இலைகளினது இழுவைகள் சமனாக இருக்கும் அப்ப கப்பி சுழலாது அப்ப சுழற்சி இயக்கம் ஒன்று வராது கப்பி சுழலுதுன்னு சொன்னா இந்த இழுவைகள் வித்தியாசம் இருக்கு பட் இங்க ஒரே ஆரை அடிக்கிறதால ஒரே ஆரையாக இருக்கிறதால ஒரு தட்டு அடிக்கிறதால அல்பா ஒன்றுதான் சோ ஏ சமன் ஆர் அல்பாவின் பிரகாரம் இவர ஆரையும் சமன் அடிக்கிறதால இவர ஏயும் சமன் அடிக்கும் ஏ சமன் ஆர் அல்பாவின் பிரகாரம் 2 பேரும் ஒரே ஆரை தூரத்துல மையத்திலிருந்து இருக்கிறதால தட்டாக இருந்தால் ஒரு அல்பா தான் இருக்கும் அப்ப ஒரு தட்டு அரிக்கிறதால ஒரு அல்பா தான் இருக்கும் அப்ப அல்பா மாறாத போது அதற்கேற்ப தொடலி ஆர்முடுகள் தான் மாறும் ஆற வித்தியாசப்பட்டால் ஆர்முடுகளும் மாறிட்டு நிற்கும் இங்க 2 பேரும் ஒரே ஆரையில இருக்கிறதால அப்ப இவர ஆர்முடுகள் ஏன்னு சொன்னா இவர ஆர்முடுகளும் ஏ பட் இழுவைகள் வித்தியாசம் இவர் T1 சோ இங்கல பக்கம் T1 இங்க 20 நியூட்டன் கப்பி சுழலுதுண்டா இழுவைகள் வித்தியாசமா இருந்தா மட்டும்தான் சுழலும் சோ இங்க 10 நியூட்டன் சோ இவர் T2 இவர் T1 இப்ப T1 என்ன T2 என்ன ஏ என்ன அல்பா என்னெல்லாம் கேட்டா இவருக்கு ஒரு தனிய சமன்பாடு நேர்கோட்டு இயக்கம் இவருக்கும் தனி ஒரு சமன்பாடு நேர்கோட்டு இயக்கம் இவருக்கு சுழற்சி இயக்கம் தட்டுக்கு அப்ப இவருக்கு F சமன் ME இவருக்கும் F சமன் ME இவருக்கு டாக் சமன் I அல்பா பிரதியிடுங்க செய்யுங்க ஆன்சரை காட்டுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 2 கிலோகிராம் கீழுக்கு இயங்குது சோ அவருக்கு F சமன் ME 1 கிலோகிராம் மேலுக்கு இயங்குது அவருக்கு F சமன் ME தட்டு வலப்பக்கம் சுழலுது டாக் சமன் I அல்பா டாக் நெட் 2 டாக் இருக்கு வலஞ்சுழி டாக் ஒன்று இருக்கு இடஞ்சுழி டாக் ஒன்று இருக்கு அப்ப இங்க வலஞ்சுழி T1 into R மைனஸ் இடஞ்சுழி T2 into R
நான் I alpha. I 2 அல்பாக்கு பதிலாக பெரிய கணியத்தை குறைச்சு கொள்றேன் A இன் கீழ் R. R பெருமானம் தசம் 1 10 சென்டிமீட்டர். இது விளங்கிட்டானா? அல்பாக்கு பதிலாக A இன் கீழ் R போட்டிருக்கேன் பாருங்க. A இன் கீழ் தசம் 1 10 சென்டிமீட்டர். என்ன தெரியா கணியத்தை குறைச்சு கொள்றேன். 3 தெரியா கணியமாக 3 சமன்பாடும் எடுக்கலாம். சோ 3 தெரியா கணியம் தேவை. T1 A2 T2 3 அல்பா வந்து 4 தெரியா கணியமா போய்த்திரும். சோ 4 சமன்பாடு தேவைப்படும் வருவா. சோ அதனால அல்பா வாரோடத்தை A இங்கில் 0.1 போட்டுட்டோம்டா. இப்ப 3 தெரியா கணியம் இதுல பிரதியிடலாம் இல்லையா? R பிரதியிட்ட R 0.1 சுருக்கிட்டீங்கடா. T1 into R அதே R. அதாவது T1 0.1 T1 0.1 T2 சமம் 20A. எல்லாத்தையும் தசம் ஒன்றால பிரிச்சுட்டா T1 minus T2 சமன் 200A. இப்படி இஞ்சலாம் தானே. இதை சுருக்கினான் ஆறுக்கு பதிலாக 0.1 போட்டு 0.1 காமன் அடுத்த அங்கால பிரிச்சுட்டா அங்க ஏற்கனவே 20 2 0.1ங்கிறது 20 திரும்ப 0.1 பிரிச்சா 200. அப்ப T1 minus T2 சமன் 200A. T1 2A. அப்ப ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நான் என்ன செய்ய போறேன்டா இந்த இடத்துல நீங்க வழக்கம் போல எழுவை மாற்றம் செஞ்சு பிரதியிடலாம் பிள்ளைகள். T1 கண்டு அதை இதுல தூக்கி கொண்டு போடுறேன். T2 கண்டு இதெல்லாம் போடுறேன். அதை விட பாருங்க நான் இங்கே லேசா சுருக்கலாம். எல்லாத்திர குணகங்களும் ஒன்றறிக்கிறதால சக T1 இங்க சக T1 இங்க சக T2 இங்க சக T2. சோ நான் மொத்தமா முதலாம் சமன்பாட்டையும் 2ஆம் சமன்பாட்டையும் 3ஆம் சமன்பாட்டையும் மொத்தமா கூட்டுவோமா? கூட்டினா 20. ஓகே 20 பேர் முதலாம் சமன்பாட்டுல சக T1 சக T1 சக T2 சக T2 கேன்சல் ஆயிடும். எல்லாம் கேன்சல் ஆனா இங்க ஒரு சக 10 கிடக்கு அவ்வளவுதான். சமன் இங்க 2A 3A 203A. சோ A சமன் 10 இன் கீழ் 203 ms minus 2. இத எக்ஸாமுக்கு ஒரு தசமானத்துல கேட்டா 10 இங்கில் 200 எடுத்து 1 இங்கில் 20 எடுத்து 0.05 ms minus 2 முதலாம் தசமானத்துல கொடுக்கலாம். நீங்க பிரச்சனை இல்லை. சுருக்கிட்டு கஷ்டப்படுறது இப்படி எல்லாம் கேட்டா ஒரு தசமான முதலாம் தசமான சாரி சுருக்கின சிம்பிள் ஃபார்ம் எடுத்தாங்கன்னு கேட்டா இது அன்னளவாக A சமன் 203 200 எடுத்தாலே ஆன்சர் 0.05 A சமன் அந்த அளவாக. அப்ப A கேட்டா இப்ப T1 என்னன்னு கேட்டா பிரதியிடுங்க. T2 என்னன்னு கேட்டா 2ஆம் சமன்பாட்டுல பிரதியிடுங்க. T1 கேட்டா முதலாம் சமன்பாட்டுல கொண்டு போய் பிரதியிடுங்க. T2 என்னன்னு கேட்டா 2ஆம் சமன்பாட்டுல பிரதியிடுங்க.
So T1 and T2 கண்டுட்டீங்களா பிள்ளை? என்ன செய்யணும் வழங்கிட்டா இப்ப நீங்க செய்ய போற வேலைகள் என்னன்னு சொன்னா, முதலாவது விசைப்படத்தை கீறணும். முதல் எந்த பொருளா இருந்தாலும் சரிதான் விசைப்படத்தை கீறணும். அது என்ன இயக்கத்தை ஆற்றுகின்றது பார்க்கணும். நேர்கோட்டு இயக்கமா சுழற்சி இயக்கமான்னு பார்க்கணும். அப்ப ஒரு பொருளை நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றாளுக்கு எப்சமன் எம்மி, சுழற்சி இயக்கத்தை ஆற்றுறாளுக்கு டாக் சமன் ஐ அல்பா. ஒரே பொருள் ரெண்டு இயக்கத்தை மாற்றினால் என்று செல்றது நாம இப்படி ஒரு கேள்வி செஞ்சோமா இல்லையா? அப்ப இங்க ஒரே பொருள் தான் என்ன செய்யுது, உருண்டு வந்து என்ன செய்யுதுன்னு அப்படி சுழண்டு இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை வெறுகுதுண்டா, அப்ப சுத்தி கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை வெறுகுதுன்னு சொன்ன அர்த்தம் இவருக்கு ரெண்டு இயக்கமா கருதணும். ஒன்று நேர்கோட்டு இயக்கத்தையும் அவர் ஆற்றுகின்றார். அப்ப ஒரு பொருள் விசைப்படத்துக்கு அப்ப அவருக்கு எப்சமன் எம்மையும் பொருந்தும். சுத்தி வாரார், சோ சுழற்சி இயக்கத்தையும் ஆற்றுகின்றார். சோ அப்ப அவருக்கு டாக் சமன் ஐயல்பாவும் பொருந்தும். சுழற்சி இயக்க சமன்பாடு ஒரு பொருள் ரெண்டு இயக்கத்தையும் ஆற்றுங்கிற கேஸ் நாங்க உருளுகின்ற இயக்கம். அது தனியை நான் செப்டரா வேற இடத்தை படிப்பிச்சாலும் ரோலிங் மோஷன் தனி எரிக்கி நான் பிறகு படிப்பிக்கேன். பட் இருந்தாலும் கூட பிள்ளைகள் இந்த இடத்துல 203A எப்படின்னு கேட்டு வருந்திருக்கு. என்ன பிள்ளைகள் 1 2 3 கூட்டும் போது இங்கல 2A, இங்கல 1A 3A, இன்னும் இங்க 200A, மொத்தம் 203A இல்லையா? காலத்துல கொஞ்சம் ஜாரா இருக்கணும், இத்தனை மேக்கத்துல இருக்கப்படா. ரைட், ஓகே. இப்போ 1 2 3 இருந்தாலும் நாம கூட்டினேன். அப்ப சமனுக்கு அங்கால எத்தனை இருக்கு? அப்ப ஒரு பொருள் அப்ப நாங்க ரெண்டு டைப் கேள்விகள் செஞ்சிருக்கோம். இதுக்குள்ள நீங்க சரியா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் கேள்வி செஞ்சிருக்கோம். ஒரு உருளுகின்ற பொருள் நிலையாக இருக்கே, அதுல தொங்க விடப்பட்ட பொருட்கள் நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றினா நேர்கோட்டு இயக்கத்துக்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடும், உருளுகின்ற இயக்கத்துக்கு உருளுகின்ற இயக்க சமன்பாடு நாம யூஸ் பண்ணினோம். இன்னொரு கேள்வி செஞ்சோம் நாங்க எப்படின்னு சொன்னா, இன்னொரு கேள்வி நாம செஞ்சோம் எப்படின்னு சொல்லக்குள்ள, ஒரே பொருள் ரெண்டு இயக்கத்தையும் மாற்றுது. அப்ப ஒரே பொருள் ரெண்டு இயக்கத்தையும் ஆற்றும் போது நாம பார்த்தோம் செல்லக்குள்ள, அப்ப அவருக்குத்தான் நேர்கோட்டு இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணலாம். சார் விசை இணைகர தேற்றம் படிப்பிக்கல. என்ன பிள்ளை நீங்க கேட்கிறது? படிப்பிக்கலையா விசை இணைகர தேற்றம்? வார இருங்க. அப்ப ஒரு பொருள் ரெண்டு இயக்கத்தை ஆற்றும் போது சோ ரெண்டு இயக்கத்தையும் அது ஆற்றும். அப்ப இவருக்கு அதே பொருளுக்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணணும், சுழற்சி இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியா வழங்கிக் கொள்ளுங்க நீங்க. ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி வேறு அங்கம், இது ஒரு அல்பா, சாரி இங்க அல்பான்னு எடுக்க வேணாம், தீட்டா சாய்வுடைய ஒரு சாய்தளம். இதுல ஒரு உருளுகின்ற தட்டுண்டு அல்லது ஒரு ரோலிங் எனிதிங், ஒரு தட்டு வச்சிருக்கேன். ரைட், படத்துக்கு இருங்க. இவர் பொதுவாக எச் உயரத்தில் இருக்காரு. இவர உயிர் மையம் எச் உயரத்தில் இருக்கு. பொதுவாக புயிர் இந்த கற்ற உயரங்களை புறக்கணிச்ச இவர உயரத்தை இவர் புயிர் மையத்தை உயரமா எடுத்துக்கொள்றார். ரைட், ஓகே, விலை கொள்ளுங்க.
எம் திணிவும் ஆர் ஆரை உடைய கேபிட்டல் ஆரை உடைய எம் திணிவும் ஆர் ஆரை உடைய கோலம் ஒன்று கோலம் ஒன்று கோலம் ஒன்று கோலம் ஒன்று பிரேக்கெட்டுக்கு ஐ சமன் KMR ஸ்கேட்னு போட்டுக்கொள்ளுங்க. KMR ஸ்கேட் KMR ஸ்கேட் வளமையா கோலம் திண்ம கோலம் தான் 2 பொற்கோலம் தான் 2 பார்த்திருக்கேன். நான் அந்த நம்பரை கேன்னு எடுக்கிறேன். KMR ஸ்கேட் கோலம் ஒன்று எம் திணிவும் ஆர் ஆரையுடைய கோலம் ஒன்று எச் உயரமுடைய சாய்தளம் ஒன்றின் உச்சியிலிருந்து எச் உயரமுடைய சாய்தளம் ஒன்றின் உச்சியிலிருந்து எச் உயரமுடைய சாய்தளம் ஒன்றின் உச்சியிலிருந்து மெதுவாக விடுவிக்கப்படுகிறது. மெதுவாக விடுவிக்கப்படுகிறது. மெதுவாக விடுவிக்கப்படுகிறது. மெதுவாக விடுவிக்கப்படுகிறது. அது அது வழுக்காமல் உருண்டு கொண்டு சாய்தளத்தின் அடியை அடைகின்றது. அது வழுக்காமல் உருண்டு கொண்டு சாய்தளத்தின் அடியை அடைகின்றது. சாய்தளத்தின் அடியை அடைகின்றது. முதலாவது கேள்வி, அதன் ஆர்முடுகள். இரண்டாவது கேள்வி, அதன் கோண ஆர்முடுகள். மூன்றாவது கேள்வி, கரையை அடையும் கணத்தில் அதன் வேகம் என்பவற்றை காண்க. ஒரு பெரியதொரு தியரி பிள்ளைகள் சில இடங்கள்ல வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. நான் இதுல உண்மையான ஃபேக்ட கதைக்கிறேன் உங்கள்கிட்ட. ரைட், பார்ப்போம். முதல் கேள்வியை விளங்கி எடுப்போம் என்னென்று. 2 முறையில செய்யலாம். ஒன்று சக்தி காப்பு தத்துவத்துல கதைக்கலாம். சக்தி காப்பு தத்துவம் நான் இன்னும் படிப்பிக்கல சுழற்சி இயக்கத்துல. சோ அதனால சுழற்சி இயக்கத்துல சக்தி காப்பு தத்துவம் படிப்பிக்கல. நான் படிப்பிச்ச விஷயத்தை வச்சுதான் அந்த விடை எடுக்க போறேன். இப்ப இப்படித்தான் போகுது. எனக்கு அது வெரி இம்பார்ட்டன்ட். கோண ஆர்மு, அதன் ஆர்முடுகள் கோண ஆர்முடுகள் எல்லாம் பத்தி கேட்கறதால 2 மெத்தட்ல செய்யலாம். முதலாவது மெத்தட் வந்து நான் வழக்கமான மெத்தட் ட்ரெடிஷனல் வேயை பத்தி யூஸ் பண்ண போறேன். ஒரு பொருள் இயங்கும் போது என்ன உருளும் போது இது வந்து நீங்க முதலாவது என்ன செய்யணும் சொல்லக்குள்ள ஒரு வசனம் சொல்றார், வழுக்காமல் உருளுகின்றது என்று செல்லக்குள்ள ஒரு பொருள்ற சடத்துவ திருப்பம்ங்கிற ஒரு வசனம் எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல வெறுமாக இருந்தால் கவனம் அறிந்து கொள்ளணும். அங்க சுழற்சி இயக்கத்தை பத்தி கேட்காரு. ஒரு பொருள் வழுக்கிட்டு போகுதுன்னு சொன்னா அது நேர்கோட்டு இயக்கம். அப்படி வலிக்கிட்டு போறதுக்கு பேரு நேர்கோட்டு இயக்கத்தை சொல்றேன். அப்ப டாக் சமன் ஐஎல் பண்ண வாய்ப்பாடும் சுழற்சி இயக்கத்துக்குரிய எந்த வாய்ப்பாடும் பொருந்தாது. இங்க ஒரு பொருள் உருண்டு கொண்டு போறதுங்கிறது வேற, சுழற்சி இயக்கம்ங்கிறது வேற. 2 டிஃப்ரெண்ட் பிளேர். உருளுதுங்கிறது வேற, சுழற்சி இயக்கம்ங்கிறது வேற. சுழற்சி இயக்கம் என்ன, ஒரு பொருள் முழு உடலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசையாது. ஒரு இடத்தை பிணைக்கப்பட்டிருக்கும்.
ஒரு பிணைப்பு பற்றி தான் சுத்தும், ஒரு அச்சு பற்றி தான் சுத்தி கொண்டிருக்கும். அதுக்கு பேர் தான் சுழற்சி இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்ங்கிறது ஒரு இடத்திலிருந்து முற்று முழுதாக என்ன செய்யும் செல்லக்குள்ள அசையும். ஒரு இடத்திலிருந்து முற்று முழுதாக இன்னொரு இடத்துல இடம்பெயரும் முழு உடலும் நேர்கோட்டு இயக்கம். உருளுகின்ற இயக்கம்ங்கிறது ஒரு பொருள் முற்று முழுதாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை இடம்பெயர்ந்து அதே நேரத்துல சுத்தி சுத்தி போகுது. சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பேரு ரோலிங். மூணுக்கும் வித்தியாசம். அப்ப ஏக பரிமாண இயக்கம்டா என்ன, சுழற்சி இயக்கம்டா என்ன, ரோலிங் உருளுகின்ற இயக்கம்ங்கிறது என்னங்கிறத மூணை நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளணும். உருளுகிறதுங்கிற ஒரு சொல்லொன்று வருமாக இருந்தால் அங்க ரெண்டு இயக்கத்துல சேர்மானம் இருக்கும். ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை மாற்றிருக்கும், சுழற்சி இயக்கத்தை மாற்றிருக்கும், ரெண்டையும் சேர்மானம். பட் கணக்கு செய்யக்குள்ள நீங்க நேர்கோட்டு இயக்கம் நினைச்சிட்டு தனி ஒரு வாய்ப்பாடு எடுக்கணும், சுழற்சி இயக்கம் நினைச்சிட்டு தனி ஒரு சமன்பாடு எடுக்கணும். இந்த ரெண்டு சமன்பாடை நீங்க சேர்ப்பதன் மூலமாகத்தான் இந்த கேள்விகளை நீங்க அணுகலாம். இது நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் மாற்றினால் என்ன நிபந்தனை என்று சொல்லி சமன்பாடு எடுக்கணும். சமன் எம்ஏ வி சமன் யூ சக ஏடி எஸ் சமன் யூடி பிளஸ் காஃப் ஏடி ஸ்கொயர் இயக்க சமன்பாடுகள் அவ்வளவும் இருக்கும். இது சுழற்சி இயக்கத்தை மட்டும் மாற்றுதுன்னு தனியை வேற எடுக்கணும் நீங்க. சோ டாக் சமன் அல்பா ஒமேகா 1 சமன் ஒமேகா நோட் டி அல்பா டி என்று சொல்லிட்டு வார அந்த இயக்க சமன்பாடுகளை தனியை யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு இடையில எவ்வளவு தொடர்பு வருது என்று சொல்லி நாம பார்த்திருக்கோம் செல்லக்குள்ள அல்பாக்கும் ஏக்கும் அவடத்த தொடர்பு கொண்டு வரும். அந்த அல்பா இவங்களோட தொடர்பு ஏயும் ஏ சமன் ஆர் அல்பாண்ட தொடர்பு, விக்கும் ஒமேகாக்கும் ஒரு தொடர்பு வரும், வி சமன் ஆர் ஒமேகாண்ட தொடர்பு. இதையும் போட்டு எச்சமன் ஆர் தீட்டா கப்பி தொகுதியில் எச்சமன் ஆர் தீட்டா. சோ இந்த விளக்கங்களை வச்சு தான் பிள்ளைகள் நாம கதைக்க போறோம். சக்தி காப்பு தத்துவம் இதுதான். பட் ரெண்டு விஷயத்தை நான் கதைக்கணும். நான் கதைச்சு போட்டு ஃபர்ஸ்டுக்கு வரேன். ஒரு பொருள் உருளும் போது என்ன நடக்கும்னு கேட்டா எந்த தரையில உருளுங்கிறத முதலாவது விளங்கி கொள்ளணும். கரடான தரையில மட்டும்தான் ஒரு பொருள் உருளும். ஒரு கப்பி ஒரு வட்டத்தட்டு ஒரு கோலம் ஒன்றை நீங்க வச்சு விடத்தை இந்த கப்பின் சாய்தளத்தின் வழியை வச்சிங்கன்னு சொன்னா அது உருளனுமாக இருந்தால் ஒப்பமான தளத்துல எந்த ஒரு பொருளும் உருள்றல. உங்களுக்கு தெரியும், இப்ப நல்லா ஒரு கிரிஸ் பூசப்பட்ட தரையில ஒரு கார் ஒன்று போகும்போது அதுக்கு கார் ரோட்ல உருண்டுட்டு வந்தது கிரிஸ் பூசப்பட்ட அந்த ஏரியாவுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்? உருளுமா, வலிக்கிட்டு போகுமா? வலிக்கிட்டு தான் போகும். ஒரு கரடான மேற்பரப்புல மட்டும்தான் எந்த ஒரு பொருளும் உருளும். அப்ப கட்டாயம் சாய்தளத்துல உருண்டு கொண்டு வருது என்று சொன்னதால கரடான சாய்தளம் ஒப்பமான சாய்தளம் எடுக்கக்கூடாது. ரைட்? ஓகே. சோ கரடான சாய்தளம் அப்ப உருளுதுங்கிறத பத்தி நான் கதைக்க போறேன். அப்ப உருண்டுட்டு வடத்த அடியில வரப்போகுது. கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. வடத்த ஒரு வி வேகத்தோட வரப்போகுது. அதே டைம்ல உருண்டுட்டு வந்ததால ஒமேகாவும் இருக்க போகுது. அப்ப இவருக்கு வீம் இருக்க போகுது, ஒமேகாவும் இருக்க போகுது. ஏன் உருண்டுன்ற அர்த்தம் நேர்கோட்டு வேகமும் இருக்கும், கோண வேகமும் இருக்கும். அப்ப இவர் விடத்தை இருக்கிறார். விடத்தை விரக்குள்ள பிள்ளைகள் இன்றைக்கு பார்த்துக் கொள்ளுங்க. இவ்விடத்துட்டு இடையிலதான் நான் விசைப்படம் கீறேன் இல்லையா? வெரி ஃபர்ஸ்ட் விசைப்படம் கீற இடைநிலையில விசைப்படம் கீறும்போது உண்மையா எல்லா விஷயம் வந்துடும். ஆரம்பத்துல இருக்கிறக்குள்ள சில விஷயங்கள் இல்லாம போய்க்கிறோம். அப்ப உருளுதுன்ற பிள்ளைகள் எப்பொழுதும் எங்களை பக்கம் உருளுதுன்னு செல்லக்குள்ள எங்களை பக்கம் இப்படி சுத்தி பாருங்க, இப்படித்தானே சுத்துது. உருளுதுன்னா இப்படித்தானே சுத்துது. அப்ப எது இப்படி சுத்த வச்சென்று கேட்டா உராய்வு இங்கல பக்கம் இருந்தா மட்டும்தானே பிள்ளைகள் உராய்வினால வாரத்து முறுக்கம் இங்கல பக்கம் இருக்கும். அப்ப இப்படி சுத்துதுன்னு சொன்னா இப்படித்தான் சுத்தி சுத்தி வரப்போகுதுண்டா உராய்வு நிச்சயமாக இப்படி இருந்தால் மாத்திரம்தான் இப்படி சுத்து கொடுக்க அந்த முறுக்கத்தை கொடுக்கும். சோ தரை விடத்தை உராய்வி சொண்டு இப்படி இருக்க போகுது. வழக்கம் போல மற்ற விசைகள் எல்லாம் வழக்கமாக இருந்தாலும் கூட இதுல இருந்து மையத்துக்குடாக நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லக்குள்ள ஒரே ஒரு புள்ளி தான் தொடு புள்ளியா இருக்கும் இல்லையா? ஒரு கோலம் வட்ட தட்டெல்லாம் ஒரு மேற்பரப்பை தொடுற இடம் ஒரே ஒரு புள்ளியா தான் இருக்கும். மற்ற இடங்கள் எங்கேயும் தொடாது. சோ ஒரே ஒரு புள்ளியா இருக்கிறதால தொடலியா இருக்கிறதால செவ்வன் மரதாக்கம் ஆர் இப்படி கிடக்க போகுது. எம்ஜி நிலைக்குத்தாக இப்படி இருக்கிறதால எம்ஜியில பிரித்த புறத்தை நான் எடுக்க போறேன். எம்ஜி சைன் தீட்டா இங்கால பக்கம் இருக்க போகுது. எம்ஜி காஸ் தீட்டா இப்படி கிடக்க போகுது. இந்த விசைப்படம் உங்களுக்கு விளங்கிட்டா பேர் 4 உண்மையான விசைகளை தானே நாம குறிக்கணும். என்னென்ன விசைகள் இருக்கி? ஒரு செவ்வன் மருதாக்கம் ஆர் இருக்கி இல்லையா?
உராய்வு mg நான் ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கேன் சாய்தள இயக்கம். சோ mg sin theta mg cos theta r f. விசை வலம் உருளுகின்றதாக இருந்தாலும் சரிதான், என்னவாக இருந்தாலும் சரிதான், உருளுகின்ற இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு விசைகள் எப்பொழுதும் உண்மை விசைகள் தான், வளமையான விசைகள் தான், சரியான திசையில நீங்க போட்டிருக்கணும். சோ உராய்வு டிரெக்ஷன் ஓகே தானே, கீழுக்கு உருண்டுட்டு வருது. இதுல நல்லா விளங்கிக் கொள்ளணும், பிறகு நீங்க படிப்பீங்க. ஒரு பொருள் ஒரு சாய்தளத்தின் வழியே கீழுக்கு உருண்டுட்டு வந்தாலும் சரிதான், மேலுக்கு உருண்டுட்டு போனாலும் சரிதான், உராய்வு எப்பொழுதும் சாய்தளத்துல மேல் நோக்கித்தான் இருக்கும். இப்ப கீழுக்கு உருண்டுட்டு வாரத்தால உராய்வு மேலுக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இயக்கத்தை எதுக்குறத பத்தி கதைப்பீங்க. நாங்க சார்பு இயக்கத்தை இயக்குறது சம்பந்தமாகத்தான் கதைக்கணும். அப்போ ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் மசாலா வகையை கொள்ளுங்க. உங்க பிசிக்ஸ் மசாலான்னு வச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் நம்ம கேள்வி செய்யறதுக்கு ரெட் பெண்ணால பக்கத்துல கொப்பியில எழுதுறது இல்லையா, விஷயங்கள்ல ஒரு பொருள் உருளும் போது கீழ் நோக்கி உருண்டுட்டு வந்தாலும் சரிதான், மேல் நோக்கி உருண்டுட்டு போனாலும் சரிதான், உராய்வு எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் இருக்கும், சாய்தளத்தின் உச்சியை நோக்கித்தான் இருக்கும். இந்த உருளுகின்ற நிலையில மாத்திரம். இப்ப வழுக்கிற கேஸ் அப்படி இல்லை, வழுக்கக்குள்ள இயக்கத்துக்கு எதிராக இருக்கும், கீழ் நோக்கி வரக்குள்ள மேல் நோக்கி இருக்கும் உராய்வு, மேல் நோக்கி வரக்குள்ள கீழ் நோக்கி இருக்கும். அது நாம அங்க படிச்சிருக்கோம் சாய்தள இயக்கத்துல. பட் உருளுகின்ற ஒரு பொருள் உருள்ற சந்தர்ப்பத்துல மாத்திரம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு உருளும் போது எப்பொழுதும் உராய்வு சாய்தளத்துல மேல் பரப்பத்தான் நோக்கி இருக்கும். சோ நான் ரோலிங் இந்த ஒரு தலையங்கத்துக்குள்ள கதைக்கிறேன், இங்க வளர்த்துட்டேன் நான் அதை. இது ஓகே தானே? இப்ப ஓகே, நான் சக்தியை பத்தி எல்லாம் கதைக்கலன்னு சொல்லிட்டேன். சோ விசை சார்பாக கதைக்க போறேன்னு சொன்னா நீங்க முதலாவது செல்லுங்க பிள்ளைகள். முதல் வேலை ரெண்டு இயக்கத்தை ஆற்றுது. ஒரு பொருள் ரெண்டு இயக்கத்தை ஆற்றுது. அப்ப ஒரு பொருள் ரெண்டு இயக்கத்தை ஆற்றும் போது நான் சொல்லி தந்திருக்கேன், அது நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் ஆற்றுதுன்னு கற்பனை பண்ணுங்க. இப்ப ஒரு பொருள் கீழ் நோக்கி வலிக்கிட்டு வர பொருளை மட்டும் அவரை பாருங்க. ரெண்டாவது, அவர் ஒரு இடத்துல இருந்து அப்படியே சுத்தி சுத்தி கொண்டிருக்காருங்கிறத மட்டும் பாருங்க. சுத்தி சுத்தி இங்க வந்தாலும் கூட இடத்துட்டே சுத்தி சுத்தி நிக்காரு என்று ஒரு கற்பனை பண்ணினீங்கன்னா சுழற்சி இயக்கம். ஏன்னா சுழற்சி இயக்கத்துல பொருள் அசையக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து சுத்திட்டே இருக்கிறதுக்கு சுழற்சி இயக்கம். அப்ப இவர் ரெண்டு பேரையும் மாற்றத்தாலதான் ரோலிங். அப்ப நீங்க முதலாவது இவர் நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் ஆற்றுகிறார் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன வாய்ப்பாடு போடுவீங்க? நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் மாற்றுகின்றார். சோ கீழ் நோக்கி ஆறு முடிக்கிட்டு வர்றார். சோ ஏ ஒன்று இருக்கும் இல்லையா, அவருக்கு ஏ ஒன்று இருக்குமே இருக்காதா? நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றுகிறார். சோ நீங்க அசைர திசையில எஃப் நெட் சமன் எம்ஏ போடுவீங்களா இல்லையா? அசைர திசையில எஃப் நெட் சமன் எம்ஏ போடுவீங்களா இல்லையா? போடுங்க. அசைர திசையில எஃப் நெட் சமன் எம்ஏ போடுங்க. விசைப்படத்தை குறிச்சிட்டீங்களா எல்லாரும்? என்னென்ன விசரிக்கும்? நிறரிக்கும். ஒரு சாய்தளத்தின் வழிய நிற கேள்விகள் வரும்போது என்ன சொல்லி தந்திருக்கேன்? அதை ஒன்று கொண்டு செங்குத்தாக பிரிச்சா மட்டும்தான். விசைப்படம் கேட்கல, எங்கள்கிட்ட கேள்விதான் கேட்டேன். விசைப்படம் கேட்டா நிலைக்குத்தாக கீழ் நோக்கி அவ போட்டிருக்கேன் எம்ஜிஏ. பட் இங்க கேள்வி கேட்டதால கேள்வி செய்யணுமாக இருந்தால் அவரை எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி காஸ் தீட்டாவா பிரிக்கிறோம். அவரை எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி காஸ் தீட்டாவா பிரிக்கணும். அதுக்கு பிறகு தளத்துக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக்கம் உருளுகின்ற கரலான மேற்பரப்பெல்லாம் கட்ட உருளும். சோ எப்பொழுதும் உராய் திசை எதிர் திசையில. இப்ப இவர் நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் மாற்றார். சோ என்ன சமன்பாடு போக போகுது? அசைர திசையில எஃப் நெட் சமன் எம் என்ற வாய்ப்பாடு யூஸ் பண்ண போறீங்க. யூஸ் பண்ணுங்க. எஃப் நெட் சமன் எம் என்ற வாய்ப்பாடை யூஸ் பண்ணுங்க. அசைர திசையில யூஸ் பண்ணுங்க. அப்ப விசையை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப வலம் நோக்கிய விசை சக, இடம் நோக்கிய விசை சய. அப்ப எஃப் நெட் எம்ஜி sin theta minus f உராய் விசை சமன் ma. equation 1. that's all. இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், நான் f க்கு பதிலாக μr போடலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். எப்பொழுதும் பிள்ளைகள் உராய்வு குணகத்தில் உருளும் போது தொழிற்படுற உராய்வுக்கு பேரு நிலையியல் உராய்வு. ஏன்? அது உருளுகின்ற இயக்கத்துல சொல்லி தருவேன். உருளும் போது உராய்வு விசைக்கு எஃப் நாம் போடணுமே ஒழிய μr போடக்கூடாது ஒரு நாளும். ரைட்? உருளும் போது உராய்வு இருந்தாலும் அது என்ன உராய்வு? நிலையியல் உராய்வு.
அப்ப அதுக்கு மியூ ஆர் ஒரு நாள் போடுறதில்ல. அப்ப mg sin theta minus f சமன் ma. இது முதலாம் சமன்பாடு. இப்ப சுழற்சி இயக்கத்தை ஆற்றுது என்று எடுப்போமா? சுழற்சி இயக்கம் என்ன அர்த்தம்? விடத்தை வச்சு இந்த அச்சு பற்றி மையம் பற்றி தானே சுத்தும். மையம் பற்றி எதால டாக் கிடைக்கும்? எதால டாக் கிடைக்கும்? மையம் பற்றி சுத்துதுண்டா இந்த மையத்துக்கூடாக போற விசைகளால டாக் இருக்கா? ஆறால டாக் இருக்கா பிள்ளைகள்? எம்ஜியால டாக் இருக்கா? எம்ஜி sin theta ஓ எம்ஜி cos thetaவால இந்த மையம் பற்றி எஃப் மட்டும்தான பிள்ளைகள் தள்ளி கிடக்கு, ஆர் தூரத்துல கிடக்கு. மத்த ரெண்டு பேரும் மூணு விசைகளும் என்ன செய்ய போறாங்க? டாக் வந்து 0. அப்ப நேர்கோட்டு இயக்கத்தை கருதினா ஓகே, அசைற திசையில எம்ஜி sin thetaவும் எஃப்பும் கிடக்கு, ஆரும் எம்ஜி cos thetaவும் பெற மாட்டாங்க. ஏன்? செங்குத்தாக இருக்காங்க, அசைற திசையில இல்ல. சுழற்சி இயக்கத்தை கருதினோம்னா சுழற்சி இயக்கத்தை கருதினோம்னா இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த மையம் பட்டி இடத்தை சுத்தி 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 கிடப்பதாக கருதினா அதுக்கு காரணம் டாக் வந்து எஃப் மட்டும் தான் கொடுக்கும். எஃப் தான் ஒரு மையத்திலிருந்து ஆர் தூரத்துல கிடக்கு. மத்த மூணு விசைகளும் மையத்துக்குள்ளாலே போறதால மத்த மூன்று பேராலும் முறுக்கம் வராது. இதான் சோ ரெண்டாவது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? டாக் சமன் எங்களை திசையில இப்படித்தானே சுத்துவோம். அப்ப எங்களை திசையில சுத்துது. சோ டாக் சமன் ஐ பண்ணினா நீங்களே செல்லுங்க பிள்ளைகள். டாக் வர்றது என்ன போடுவீங்க? ஸ்மால் ஆர். இந்த கேபிட்டல் ஆர் எடுத்து தந்திருக்கேன். ஆரே கேபிட்டல் ஆர். மருதாக்க செப்பன் மருதாக்க நெஸ்டுங்க. அப்ப டாக் வந்து எஃப்க்கு மட்டுமா இருக்கிறதால எஃப் இன்டு ஆர் சமன் ஐ KMR ஸ்கொயர்ட் இன்டு ஆல்பாக்கு பதிலாக தெரியா கணியத்தை குறைச்சு கொள்வோம். ஏ இன்கீழ் ஆர் ஒன்று போட்டோம்டா, ஏ இன்கீழ் ஆர் போட்டோம்டா எஃப் சமன் இந்த ஆரும் ஆர் வர்க்கம் மட்டும் இங்கேயும் வெட்டுப்பட்டா KMA என்று வருது பிள்ளை. ஈக்குவேஷன் 2. KMA ஸ்மால் எம் போட்டிருக்கேன்னா MA. ஓகே, கேபிட்டல் எம் போட்டு வச்சிருக்கேன். அப்ப இங்க கேபிட்டல் எம் ஒரு பொருள் தானே, ஒரு தனிவு தானே. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டா ஆர் முடுக்கள் என்ன என்று கேட்டேன். சோ இங்க சய எஃப், இங்க சக எஃப் பிளேன். சோ ஒன்றை ரெண்டை நான் கூட்டுறேன். சோ கூட்டும் போது சய எஃப்பும் சக எஃப்பும் கேன்சல் ஆனா சமனுக்கு இங்கால எம்ஜி sin theta சமனுக்கு அங்கால MA KMA. சோ MA பொதுவா எடுத்து சென்னா 1 plus K. அப்ப எம்மும் சாரி இங்க அதே எம்ஜி sin theta தானே இல்லையா? அதே கேபிட்டல் எம்ஜி தானே. சோ இப்ப எம்மும் வெட்டுப்பட்டுரும். எம்மும் வெட்டுப்பட்டா ஏ சமன் ஜி sin thetaவின் கீழ் 1 plus K பிளேன். இது இந்த கே பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். 3 நம்பர் தான், 4 நம்பர் எடுக்குது. ஒரு வட்ட தட்டு வந்தா கேட பெருமானம் ஒன்றுதான். வட்ட வளையம் வந்தா வட்ட தட்டு வந்தா கேட பெருமானம் அரை எம்ஆர் வர்க்கம். சோ அரை. ஒரு கோலம் வந்துச்சுன்னா திண்ம கோலம் வந்தா 2/5 எம்ஆர் ஸ்கொயர். சோ கோலம் 2/3 எம்ஆர் 2/5 இல்லையா திண்ம கோலத்துக்கு. சோ கே வந்து 2/5 தான். பொற்கோலத்துக்கு 2/3, உருளைக்கு 1/2. அப்ப இந்த நம்பர் மட்டும்தான் போடணும். அப்ப அந்த கேன்னு சொல்றது அந்த வளமையான வாய்ப்பாட்டுக்கு முன்னுக்கு வர அந்த அரை 2/5 2/3 1. இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் அறிக்கை ஏன் சொல்ல வாரன்னு பார்ப்போம். K 1 plus K ஆர் முடுக்கள் ஒப்பமான சாய்தளமா இது வலிக்கிட்டு வந்திருந்தா, ஒப்பமான சாய்தளமாக இருந்திருந்தால் வலிக்கிட்டு வந்த ஆர் முடுக்கள் ஜி sin theta நாங்க படிச்சிருக்கோம். சாய்தளத்துல ஒரு ஒப்பமான சாய்தளத்துல ஒரு துணிக்க வலிக்கிட்டு வரும்போது ஜி sin theta, உருண்டுட்டு வரும்போது ஜி sin thetaவின் கீழ் 1 plus K. That's all. சோ ஆர் முடுக்கள் ஜி sin theta 1 plus K என்று சொன்னா அதுல கோண ஆர் முடுக்களை காண்றது பெரிய வேலை இல்லை. ஏ சமன் ஆர் அல்பாவின் பிரகாரம் கோண ஆர் முடுக்களை சிம்பிளா காணலாம். நீங்க இவர் கோண ஆர் முடுக்கள் அல்பா என்னன்னு கேட்டா
ரெண்டும் இருக்கு இவருக்கு. ஆர் அல்பா ஆர் அல்பா சமன் ஏ கீழ் ஆர். So answer G sin theta வின் கீழ் R into 1 plus K. Alpha. விசைநிகர திட்டம் வந்து இங்க படிப்பிச்ச இல்லையா, சயின்ஸ் காலேஜ்ல படிப்பிச்ச, ஏஎல்சியில படிப்பிக்கல. சம்பந்தம் படிப்பிச்சுட்டு இருக்கக்குள்ள இது நடந்தது இல்லையா, அந்த கட்டம் தானே வந்து நாம திருப்புதரம் படிச்சுட்டு இருக்கக்குள்ள தானே நமக்கு இந்த கொரோனா பிரச்சனை வந்து. ஸோ நான் உங்க ஏஎல்சி பிள்ளைகளுக்கு தனியா படிப்பு பெற்றாலும் தரையை அடையும் கணத்தில் அதன் வேகம் என்னென்று கேட்ட பிள்ளைகள், வேகம் கேட்டா நீங்க வேற பக்கத்தால எல்லாம் போக தேவையில்லை. ஒரு துணிக்க ஓய்வுல இருந்து வெளிவிடப்படுகிறது. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க, ஓய்வு ஆரம்ப வேகம் 0, ஆர்முடுகள் தெரியும். வேகம் கேட்டா இனி ஆர்முடுகளை கண்டுட்டீங்கன்னா இயக்க சமன்பாடு. நேர்கோட்டு கேள்விகள் கேட்டா நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்துற, சுழற்சி இயக்க கேள்விகள் கேட்டா சுழற்சி இயக்க சமன்பாடை பயன்படுத்தின ஆன்சர். ஆர்முடுகளை மட்டும்தான் காண்றேன். இப்ப வேகம் என்னென்று தரையை அடையும் கணத்தில் அதன் ஆரம்ப வேகம் 0, விடத்திட்ட ஒரு வேகம் என்ன வேகத்தோட வரும் என்று கேட்காரு, என்ன வேகத்தோட வரும் என்று கேட்காரு, எவ்வளவு தூரம் இயங்கிருக்கின்ற தெரியும். அதை தந்த தரவுதான் இந்த ஹெச்சும் தீட்டாவும். ஹெச் டியத்தான் காணணும். சோ தீட்டாவும் ஹெச்சும் தெரிந்தா சைன் தீட்டா சமன் நாம ஹெச் ஓவர் டி பிரகாரம் டி சமன் ஹெச்சிங்கு சைன் தீட்டா. இது ஓகே தானே பிள்ளைகள்? அசைந்த தூரமும் தெரியும் தானே. இது தூரம் இப்ப உருளுதுங்கிற கன்செப்ட் இல்ல. வேகம் கேட்டா நேர்கோட்டு இயக்கம் நினைச்சிட்டு வலிக்கிட்டு வருகுது நினைச்சிட்டு கேள்வி செய்யறேன். கோண வேகம் கேட்டா உருளுது மட்டும் நினைச்சிட்டு கேள்வி செய்யறேன். கேட்கறதுக்கெல்லாம் விரும்பின இயக்கமாக உடைச்சி உருளுதுன்னா 2 இயக்கத்தையும் சேர்மாறும். அப்ப நீங்க உங்களுக்கு என்ன விஷயத்தை கேட்காரோ, நேர்கோட்டு கணியம் கேட்காரா, சுழற்சி இயக்க கணியம் கேட்காரான்னு கேட்டா, நேர்கோட்டு கணியம் கேட்டா நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் ஆற்றுதுன்னு நினைச்சிட்டு கேள்வி செஞ்சா சரி. இப்ப உருள்ற கான்செப்ட் மறந்துருங்க. வேகம் கேட்டா விடத்த ஆரம்ப வேகம் 0, விடத்த வேகம் என்னன்னு கேட்காரு, ஆர்முடுகள் தெரியும், அசைந்த தூரம் டியும் தெரியும். தந்தது டி இல்ல, எச் தான் தந்து. எச்சின் தீட்டாவும் தெரிஞ்சா அசைந்த தூரத்தை காணலாமா? இல்லை. சோ பிரதீட்டா ஆன்சர் இல்லையா?